உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இல்லத்த, ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஏதோ பகை இருக்குமோ, அதனால கூட சொல்லலாம்ல. அப்படியே பகை இருந்தாலும் பகையாளி குடும்பத்தோட வந்த ஒன்ன மட்டும் அவ ஏன் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறா? இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற நாடகம் மாதிரி இருக்கு. பொங்கல் வைக்க பெர்மிஷன் வாங்க எங்க கூட வந்துட்டு நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ற. அவ உன்னை பாராட்டுறா, வார்த்தைக்கு வார்த்தை அழகி அழகின்னு உன்னை சீராட்டுறா. எங்களெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஏமாளின்னு நினைச்சிட்டீங்களா? அத்தை, பொங்கல் வைக்கிறதுக்குள்ள சேதி வரும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கலனாலும் நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டு போவோம். ஐஸ்வர்யா, ஏன் இந்த விஷயத்தை போட்டு இப்படி குழப்பிக்கிற? இல்லங்க, நான் குழப்பிக்கல. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்மள குழப்புறாங்க. குழப்பத்துக்கு பின்னாடி ஒரு தெளிவு கிடைக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? அவளுக்கு எல்லாம் தெரியுங்க, நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவ மறைக்கிறான்னு நான் நினைக்கல. அவளுக்கே இதுக்கான காரணம் தெரியாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா நடக்கிற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அஞ்சலிக்கும் இந்த ஜமீனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு மட்டும் நான் நினைக்கிறேன். ஏங்க, நம்ம ஜமீனுக்கும் அவளுக்கும் எப்படிங்க தொடர்பு இருக்க முடியும்? அது எப்படின்னு எனக்கு தெரியல ஐஸ்வர்யா, ஆனா இருக்கு. நீ சொல்ற மாதிரி பாட்டி அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தான், நல்லமா அவளுக்கு பணிஞ்சு போறாங்க தான், ஊர்க்காரங்க அவளுக்கு மரியாதை கொடுக்கறாங்க தான். எனக்கு என்னமோ அவளுக்கும் இந்த ஊருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாங்க என் குழப்பத்துக்கே காரணம். இங்க பாரு ஐஸ்வர்யா, சில பேருக்கு அப்படி ஒரு ராசி இருக்கும், ஏன்னே தெரியாது, பார்த்ததுமே பிடிச்சு போயிடும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணும். அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அஞ்சலி மேல எல்லாருக்கும் இருக்கிற உணர்வு அதுதான். அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டுதான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணதும் அவளை தத்தெடுத்ததும். இங்க பாரு ஐஸ்வர்யா, அஞ்சலி மேல நமக்கு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் சரி, அவ அதெல்லாம் மாத்திருவா. அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. கவலைப்படாத. நான் என்னோட பாட்டி கிட்ட அஞ்சலி மேல ஏன் இவ்வளவு அட்டாச்சா இருக்காங்கன்னு நான் விசாரிச்சு பாக்குறேன். அதுல இருந்து நமக்கு ஏதாவது தெரிய வரலாம். அவங்க கிட்ட பேசினா தெரிய சான்ஸ் இருக்கு ஐஸ்வர்யா. அவங்களுக்கு தான் இந்த பரம்பரையோட இந்த ஊரோட ஹிஸ்டரி தெரியும். ஒரு சரியான நேரம் வரட்டும், நான் அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன். என்னமோங்க, எனக்கு தலையே சுத்துது.
இப்போது நீ உண்மையை சொல்லு. எந்த உண்மையா ராஜா? நீ எந்த உண்மையெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கியோ அந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லு. நான் எந்த உண்மையும் உன்கிட்ட இருந்து மறைக்கல. சென்னையில் நடந்த விஷயத்தை விட இங்க நடக்கிறதுக்கு எனக்கு பதில் சொல்ல. இது உங்களோட சொந்த ஊரு. இங்க இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான காரணத்தை நீங்க தான் எனக்கு சொல்லணும். நான் இந்த ஊருக்கே புதுசா வந்தவ. என்ன சொல்லுன்னு கேட்டா நான் என்ன ராஜா பதில் சொல்றது? நீ யாரு? அவங்க சொல்ற மாதிரி நீ அழகியா இல்ல அஞ்சலியா? உன்னை என்னோட பொண்டாட்டியா பாக்குறதா இல்ல இப்பெல்லாம் உன் மேல இருக்க கோபத்தை தாண்டி உன்னை என்னால பழைய அஞ்சலியா பார்க்க முடியல, பேசக்கூட முடியல. பாரு, உன்னை பார்த்து எதுக்கா இந்த ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க? நல்லம்மா எதுக்கா உனக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுக்குறாங்க? இதெல்லாம் எனக்கே தெரியாத கேள்விகள் ராஜா. ஏன் எதுக்குன்னு என்ன வந்து கேட்டா நான் என்ன ராஜா பதில் சொல்ல முடியும்? சரி, ஊரை விட இந்த வீட்டுல அப்பாவோட பாட்டி எதுக்காக உன்னை அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க? எங்க அப்பாவை கூட அவங்க அப்படி பார்த்துட்டது இல்ல, பேசினது கூட இல்ல. ஆனா உங்ககிட்ட அவங்க அப்படி இல்லையே. உன்னை ஒரு பொண்ணா, ஒரு தாயா, ஒரு தெய்வமா இல்ல பாக்குறாங்க. என்ன அவங்க அப்படி நடத்துறாங்கன்னா அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. என்கிட்ட அதுக்கான காரணமே இல்ல. எனக்கே இதெல்லாமே புதுசா இருக்கு ராஜா. இல்ல அஞ்சலி, இந்த குடும்பத்தோட வாரிசு நீதான் அப்படிங்கறத மறைச்ச மாதிரி நீ வேற ஏதோ எங்க கிட்ட இருந்து மறைக்கிற. உனக்குள்ள வேற ஏதோ ரகசியம் இருக்கு. ஐயோ, நான் சொல்றத கேளு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல, போ. உன்னை யார் எனக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னது? இல்ல பாட்டி, நீங்க தான் பசிக்குதுன்னு சொன்னீங்க, அதனாலதான் கொண்டு வந்தேன். பசிக்குதுன்னு சொன்ன, இல்லன்னு சொல்லல. உன்ன நான் சாப்பாடு கொண்டு வர சொன்னனா? என் பேத்தி வந்திருக்கால,